Welcome to Enlighten Class. இந்த வீடியோவில் நாம imperative sentences பார்க்கலாம். Imperative sentences அப்படின்றது தமிழ்ல கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கட்டளையா பேசுறதுக்கு மட்டும் இது பயன்படுத்தக்கூடியது கிடையாது. கமாண்டா சொல்றதுக்கும், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கும், இல்ல சஜஷன் சொல்றதுக்கும் இந்த imperative sentences யூஸ் பண்ணுவோம். மெயினா இந்த imperative sentences வந்து verbல ஸ்டார்ட் ஆகும். verb அப்படினாலும் வந்து மெயின் verbல ஸ்டார்ட் ஆகும். மெயின் verb அப்படின்றது நம்ம செய்யற எல்லா செயலும், தூங்குறது, சாப்பிடுறது, பேசுறது, நடக்கிறது, இது எல்லாமே வந்து verb தான், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இந்த செயலை வச்சு ஸ்டார்ட் ஆகுற சென்டென்சஸ் வந்து imperative sentencesனு சொல்லுவோம். ஸோ verb ஹைலைட் பண்ணி imperative sentences எப்படி வருது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். முன்பக்க கதவை மூடவும் அப்படின்னு சொல்றதுக்கு shut the front door. shut the front door. shut அப்படின்றது கதவை மூடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு verb. இது ஒரு வினைச்சொல். the front door அப்படின்றது முன்பக்க கதவு அப்படின்ற அர்த்தம் வரும். இது ஒரு imperative sentence அப்படின்றதுனால verbல தான் sentence வந்து ஸ்டார்ட் ஆகும். shut அப்படின்றது இங்கே verb. தமிழ்ல பேசையில அதுவே வினைச்சொல் எப்பவுமே கடைசியா போகும். அது imperative sentence-ஆ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா செய்தி வாக்கியமா இருந்தாலும் சரி, வினைச்சொல் வந்து verb கடைசியா வரும். இங்கிலீஷ்ல அதுவே வந்து அது முன்னாடி வந்துடும். ஸோ ஷட்டுன்றது இங்கே வந்து ஒரு verb. என் பர்ஸை கண்டுபிடி அப்படி இல்லைன்னா மரியாதையாக சொல்கிறதுக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என் பர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபைண்ட் மை பர்ஸ். ஃபைண்ட் மை பர்ஸ். ஃபைண்ட் அப்படின்றது கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு verb. மை பர்ஸ் அப்படின்றது என் பர்ஸை அப்படின்னு வரும். ஸோ இங்கே verb ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. இது ஒரு imperative sentence. 6 மணிக்கு அங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு be there at 6. be there at 6. be அப்படின்றது இருங்க அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு verb. be வந்து மெயின் verb-ஆவும் வரும், ஹெல்பிங் verb-ஆவும் வரும். இந்த சென்டென்ஸ்ல மெயின் verb-ஆ இருக்கு. there அப்படின்றது அங்கே அப்படின்னு இடத்த குறிக்குது. at 6 அப்படின்றது 6 மணிக்கு அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு பாஸ் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இங்கே உப்பு அப்படின்னு இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த உப்பை பாஸ் பண்ணுங்க, இந்த உப்பை பாஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ் த சால்ட். பாஸ் த சால்ட். பாஸ் அப்படின்றது இங்கே verb. இந்த சால்ட்டு உப்பை குறிக்குது. என் வழிக்கு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா என் வழியை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு மூவ் அவுட் ஆஃப் மை வே. மூவ் அவுட் ஆஃப் மை வே. மூவ் அவுட் அப்படின்றது வெளியேறு அப்படின்னு அர்த்தம். ஆஃப் மை வே அப்படின்றது என்னுடைய வழி, என்னுடைய பாதை அப்படின்னு அர்த்தம் வரும். உங்கள் அறையை சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் யுவர் ரூம். க்ளீன் யுவர் ரூம். க்ளீன்னா சுத்தம் செய்கிறது, இது ஒரு verb. யுவர் ரூம் அப்படின்றது உங்கள் அறையை அப்படின்ற அர்த்தம் வரும். எனக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ. வெயிட்னா காத்திருக்கிறது, ஃபார் மீ அப்படின்றது எனக்காக அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ அவனை சூடாக்க சொல்கிறதுக்கு ப்ரீஹீட் த அவன். ப்ரீஹீட் த அவன். இங்கே ப்ரீஹீட் அப்படின்றது verb. த அவன் அப்படின்றது அடுப்பை குறிக்குது. இது ஒரு imperative sentence. ப்ரீஹீட் அப்படின்ற verbல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கிருந்து வெளியேறு, இல்லை இங்கிருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் ஆஃப் ஹியர். கெட் அவுட் ஆஃப் ஹியர். கெட் அவுட் அப்படின்றது வெளியேறு அப்படின்ற அர்த்தம் வரும். ஆஃப் ஹியர் அப்படின்றது இங்கிருந்து அப்படின்னு அர்த்தம் வரும். எல்லா குக்கீஸ்களையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் ஆல் த குக்கீஸ். டோன்ட் ஈட் ஆல் த குக்கீஸ். imperative சென்டென்ஸில் எப்போவுமே மெயின் verb தான் முன்னாடி வரும். ஆனால் இந்த சென்டென்ஸில் டூ நாட், டூன்ற ஹெல்பிங் verb நாட்டோட சேர்ந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக வந்திருக்கிறதுனால. ஸோ பாசிட்டிவாக சென்டென்ஸ் வரையில imperative சென்டென்ஸில் மெயின் verb ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுவே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி டோன்ட் அப்படின்ற ஹெல்பிங் verb-ஐ போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஈட்டுன்றது தான் verb. டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஆல் த குக்கீஸ் அப்படின்றது எல்லா குக்கீஸ்களையும் அப்படின்ற அர்த்தம் வரும். குளிருக்கு இதமான ஆடைகளை பேக் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் ஷுவர் யூ பேக் வார்ம் க்ளோத்ஸ். மேக் ஷுவர் யூ பேக் வார்ம் க்ளோத்ஸ். மேக் ஷுவர் அப்படின்றது உறுதி செய்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும். மேக்ன்றது இங்கே verb. யூன்றது நீங்கள், பேக்னா திங்ஸை பேக் பண்ணுறது. வார்ம் க்ளோத்ஸ் அப்படின்றது குளிருக்கு இதமான ஆடைகளை குறிக்கக்கூடியது. தயவு செய்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் பி குவைட். ப்ளீஸ் பி குவைட். ப்ளீஸ்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு,
நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. பி அப்படின்றது இருங்க அப்படின்னு அர்த்தம் தரும். இதுவும் மெயின் வேர்ப் தான் இங்கே. குவைட் அப்படின்றது அமைதி, அமைதியாக அப்படின்ற அர்த்தம் வரும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு பயன்படுத்தையில் ப்ளீஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பேஷண்ட். பி பேஷண்ட். பீனா வேர்பு. பீன்றது இருங்க அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு மெயின் வேர்பு. பேஷண்ட்னா பொறுமை. இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நாளைக்குள் இவற்றை முடிக்கவும். கம்ப்ளீட் தீஸ் பை டுமாரோ. கம்ப்ளீட் தீஸ் பை டுமாரோ. கம்ப்ளீட் அப்படின்றது ஏதாவது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்பு. இது ஒரு மெயின் வேர்பு. தீஸ் அப்படின்னா இவற்றை, பை டுமாரோ அப்படின்றது நாளைக்குள்ள அப்படின்னு அர்த்தம் வரும். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இரவு உணவுக்கு எங்களுடன் சேருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாயின் அஸ் ஃபார் டின்னர். ஜாயின் அஸ் ஃபார் டின்னர். ஜாயின் அப்படின்றது இங்கே வேர்பு, மெயின் வேர்ப். அஸ் அப்படின்றது எங்களுடன், ஃபார் டின்னர் இரவு உணவுக்காக அப்படின்ற அர்த்தம் வரும். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். வாணலியில் எண்ணெய் தடவவும். யூஸ் ஆயில் இன் த பேன். யூஸ் ஆயில் இன் த பேன். யூஸ் அப்படின்றது பயன்படுத்துறதுக்கு இல்லை தடவுங்க அப்படின்னு இங்கே சொல்றதுக்கு வரக்கூடிய ஒரு வேர்பு. இது ஒரு மெயின் வேர்ப். ஆயில்னா எண்ணெயை குறிக்குது. இந்த பேன் அப்படின்றது வாணலியில் அப்படின்ற அர்த்தம் வரும். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். யூஸ் அப்படின்ற மெயின் வேர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஆடையுடன் உங்கள் தங்க நெக்லஸை அணியுங்கள். வியர் யுவர் கோல்டு நெக்லஸ் வித் that dress. வியர் யுவர் கோல்டு நெக்லஸ் வித் that dress. வியர் அப்படின்றது அணியிறது. இது ஒரு வேர்பு. யுவர் கோல்டு நெக்லஸ் அப்படின்றது உங்களுடைய கோல்டு நெக்லஸை, வித் that dress அந்த ஆடையுடன் அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த சென்டென்ஸ் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். வியர் அப்படின்ற வேர்ப்ல ஆரம்பிச்சிருக்கு. வெளியில விளையாடு அப்படின்னு சொல்றதுக்கு பிளே அவுட். பிளே அவுட். பிளேனா விளையாடுறது. இது ஒரு வேர்பு. அவுட் அப்படின்றது வெளியே குறிக்குது, வெளியிடத்தை குறிக்குது. இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.